நேற்று முன்தினம் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடமான கரூர் வேலுசாமிபுரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தான் தற்பொழுது விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் அமைத்து அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நேற்றும் இன்றும் அந்த விசாரணையை இரண்டாவது நாளாக இன்றும் மேற்கொண்டிருந்தார். இன்று காலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடமான வேலுசாமிபுரத்திலும் அவர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஏடிஜிபி தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்று இரண்டாவது நாளாக சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார். குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இந்த வேலுசாமிபுரம் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிக்குள் ஏற்கனவே அது கிரைம் ஜோன் என்று வரையறுக்கப்பட்டு தனியாக அந்த போலீசாரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் கம்பங்கள், முறிந்து விழுந்த மரங்கள் மற்றும் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர், அதே போன்று ஜெனரேட்டர் வைப்பதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டு சீதளமடைந்து கிடக்கக்கூடிய அந்த தகர கொட்டகை உள்ளிட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடமும் இது குறித்த விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார். இந்த விசாரணை முடிவடையும் வரைக்கும் இந்த பகுதி தனியாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிதறி கிடக்கக்கூடிய பொருட்களும் காலணிகளும், ஆயிரக்கணக்கான காலணிகளும் சிதறி கிடக்கின்றன. இந்த இடமே பார்ப்பதற்கான ஒரு பெரிய போர் நிறைந்த ஒரு இடம் போல, ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. இதற்கு அருகில் இருந்த பகுதிகள் அனைத்துமே தூய்மை பணியாளர்களால் இன்று பிற்பகலில் எல்லாமே அனைத்துமே தூய்மைப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிக்குள்ளாக மட்டும் இன்னும் விசாரணை நடத்த வேண்டி இருப்பதால் இந்த பகுதி மட்டும் போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு, ஏற்கனவே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இருந்து வந்த தடயவியல் நிபுணர்களும் நேற்று இன்றும் இந்த தடயங்களை சேகரித்தனர். அது மட்டும் இல்லாமல் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடிஎஸ்பியும் வந்து விசாரணை நடத்தினார். இது மட்டும் இல்லாமல் நேற்று ஏடிஜிபி டேவிட்சன் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து விசாரணை நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் நேரில் பார்வையிட்டு இந்த பகுதியை கலாய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்.